நேபாளத்தில் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து காணாமல் போனதாக கூறப்படும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டினரில் 17 மலேசியர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அந்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து 291 வெளிநாட்டினர் உட்பட 380க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காணாமல் போனதாக நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. காணாமல் போன 17 மலேசியர்களை தவிர 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள், இங்கிலாந்தைச் சேர்ந்த 12 பேர், தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த 4 பேர், அமெரிக்காவைச் சேர்ந்த 3 பேர், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் டச்சுக்காரர் ஆகியோரும் காணாமல் போயுள்ளனர். மேலும் 111 பேரின் தேசிய இனங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ரசூவாவில் உள்ள போத்தே கோஷி ஆற்று பகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட பெரும் திடீர் வெள்ளம் சந்தைகள், குடியிருப்புகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்தியதாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன. வெள்ளத்தை தொடர்ந்து ரசூவா மாவட்டத்தில் இருப்பதாக நம்பப்படும் 11 மலேசியர்கள் உடனான தொடர்பை இழந்ததாக பயண முகவர் நிறுவனங்களிடம் இருந்து காத்மண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் தகவல்களை பெற்றுள்ளதாக விஸ்மா புத்ரா நேற்று மாலை தெரிவித்தது. தகவல் தொடர்பு மற்றும் மின்சார வலை அமைப்புகளில் ஏற்பட்ட கடுமையான இடையூறுகளால் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக நம்பப்படுவதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியர்களை கண்டறிந்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் நேபாள அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட தேடல் மற்றும் மீட்பு குழுக்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தூதரகம் தெரிவித்தது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளால் வழங்கப்படும் அனைத்து பாதுகாப்பு அறிவுறுத்தல்களையும் பின்பற்றுமாறும் பிஸ்மா புத்ரா அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மலேசியர்கள் கன்சுலார் இணையதளம் மூலம் தங்கள் தொடர்பு விவரங்களை பதிவு செய்து தவறாமல் புதுப்பிக்குமாறும் பிஸ்மா புத்ரா கேட்டுக் கொண்டுள்ளது. காஜம் செமனி பகுதியில் உள்ள விஸ்டாவெளி என்ற இடத்தில் ஒரு பல்பொருள் அங்காடிக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் ஆணும் ஒரு பெண்ணும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். 48 வயது ஆணும் 43 வயது பெண்ணும் காரின் முன் இருக்கைகளில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் யூசுப் தெரிவித்துள்ளார். அறிமுகமானவர்களான அந்த இருவரும் பல நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்ததாகவும் வீடு திரும்பவில்லை என்றும் நஸ்ரோன் தெரிவித்தார். காவல்துறையினர் எந்த குற்றச் செயல்களையும் கண்டறியவில்லை. மேலும் வாகனத்தில் வலுக்கட்டாயமாக நுழைந்ததற்கான அறிகுறிகளோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் காயங்களோ இல்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். காஜாங் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆய்வக பரிசோதனைகளின் முடிவுகள் வரும் வரை மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக நஸ்ரோன் கூறினார். ரோன் 97 ரக பெட்ரோல், மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலைகள் இன்று முதல் 5 சென்ட் உயரும் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ரோன் 97 ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் 4 ரிங்கிட் 30 சென்ட் என்ற விலையிலும், மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் 3 ரிங்கிட் 82 சென்ட் என்ற விலையிலும் விற்கப்படும். மானியமில்லா டீசல் ஒரு லிட்டர் 4 ரிங்கிட் 72 சென்ட் என்ற விலையில் விற்கப்படும். பூடி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற விலையிலேயே தொடர்ந்து நீடிக்கும். அதே சமயம் பூடி டீசல் முன் முயற்சியின் கீழ் டீசல் விலை ஒரு லிட்டர் 2 ரிங்கிட் 10 சென்ட் என்ற விலையில் நிர்ணயிக்கப்படும். மானிய பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பான SKPS இன் கீழ் வழங்கப்படும் மானிய பெட்ரோல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 5 சென்ட் என்ற விலையில் தொடரும். அதே சமயம் மானிய டீசல் கட்டுப்பாடு அமைப்பான SKDS இன் கீழ் வழங்கப்படும் மானிய டீசல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற விலையில் விற்கப்படும். இந்த விலைகள் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். புகைமூட்டம் இருந்த போதிலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறும் தேசிய தின கொண்டாட்டங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். இருப்பினும் அதன் அளவு அல்லது இடம் மாற்றப்படலாம் என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபமி ஃபாட்சில் நேற்று தெரிவித்தார். அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் முகமைகளுக்கு இடையே நடைபெறும் கூட்டத்திற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். அடுத்த சில நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் புகைமூட்டத்தின் நிலைமைகள், அத்துடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த மதிப்பீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய தின கொண்டாட்டங்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலை 7 மணி முதல் டத்தாரான் புத்ராஜயாவில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று
வரும் ஆகஸ்ட் 29 பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என இரு பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. இலவசமாக நடைபெறும் இந்த நிகழ்வு கவியரசு கண்ணதாசனின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு ஈகம் செய்யப்படுகிறது. மேலும் இசையோடு சேர்ந்து கவியரசரின் புகழ் பாட சிறப்பு வருகை புரிகிறார் தமிழகத்தின் பிரபல பின்னணி பாடகர் TL மகாலிங்கம். கவியரசரின் பாடல்களை அவரின் இலக்கிய சுவையை விளக்குவதோடு பாடியும் நம்மை மகிழ்விக்க வருகிறார் TL மகாலிங்கம் அவர்கள். அறிஞனாயிரு, கலைஞனாயிரு, 1000 கோடிக்கு அதிபனாயிரு, அரசனாயிரு, புருஷனாயிரு, நாட்டுக்கு அரசனாயிரு, உன் மனைவிக்கு மட்டும் புருஷனாயிரு. நீ எங்கு எப்படி இருந்தாலும் மனிதாபிமானமுள்ள நல்ல மனுஷனாயிரு. மனிதாபிமானமுள்ள நல்ல மனுஷனாயிரு. அதனால் இங்கு சுல்தானுக்கும் சூசைக்கும் சுப்பிரமணியத்திற்கும் ஒரே ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன். சுல்தானுக்கும் சூசைக்கும் சுப்பிரமணியத்திற்கும் ஒரே ஞாயிறு. அதனால் எங்கும் எப்பொழுதும் என்றும் மனிதாபிமானம் உள்ள நல்ல மனுஷனாயிரு. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.